ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நலம் அறிவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக SRM குளோபல் ஹாஸ்பிட்டலிருந்து முதுகு தண்டுவடத்துக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் யோகேஷ் குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். கிரீட்டிங்ஸ். பொதுவாக முதுகு தண்டுவடத்துக்கான கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா உலகிலே முதல் முறையாக ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு, அதுவும் அவங்களோட கர்ப்பகாலம் 32 வீக்ஸ் இருக்கும் போது இமீடியட்டாக டெலிவரி பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு முதுகு தண்டுவடத்துக்கான ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க. 2 நாட்கள் அவங்க எழுந்து நடக்கிற அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்றது நாங்கள் கேள்விப்பட்டோம். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த ஆப்ரேஷன் பற்றி சொல்லும் போது உலகிலே முதல் முறைன்னு சொல்லும் போது பெரும் ஆச்சரியம் இருக்குது. 32 வீக்ஸ் ப்ரெக்னன்சி, டெலிவரி முடிஞ்ச இமீடியட்டாக அவங்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த சர்ஜரி எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க, அதை பற்றி ஒரு விரிவுரை கொடுங்க. இல்லை, இந்த பேஷண்ட் வரும்போதே அவங்களுக்கு வந்துட்டு கால் நரம்பெல்லாம் சேர்ந்ததுலாம் நடக்க முடியாமல் இருந்தாங்க. கால் ஃபுல்லாக நம்னஸ் ஆகிடுச்சு. அண்ட் செகண்டு யூரின் போகிறது, மோஷன் போகிற இடம் வந்துட்டு மறுத்து போச்சு. ஸோ இது எங்களுக்கு எமர்ஜென்சிலேருந்து தான் கால் வந்துச்சு. அவங்க 31 வீக்ஸ்ன்ட்டு உடனே போய் பார்க்கும்போது இது ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குன்னு எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணோம். எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அது காடா ஈக்வனா சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது அந்த L4 L5 டிஸ்க் விலகி நரம்பில் பயங்கரமாக அழுத்தம் இருந்தது. இதனால் அவங்களுக்கு கால் சைடு இருக்கிறது அண்ட் தென் யூரின் அண்ட் மோஷன் நரம்புகள் பாதிச்சதுனால அது வராமல் கஷ்டப்பட்டாங்க. தென் இந்த சினாரியோ பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி காடா ஈக்வனா சிண்ட்ரோம் அப்படின்றது வந்துட்டு இப்போது உலக அளவில் லிட்ரேச்சரில் 1 in 1 lakh இல்லை 1 in 1,20,000 இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு அதோட முக்கியமான காம்ப்ளிகேஷன் APLA சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இந்த APLA சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்சியாக இருக்கும் போது அவங்களுக்கு வர ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். அதனால் அவங்களுக்கு பிளட் கிளாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஸ்ட்ரோக் வரும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், அண்ட் திடீர்னு டிவிடின்னு சொல்லுவோம், கால்களில் வந்துட்டு பிளட் கோக்கும். ஸோ இது கோக்காமல் இருக்கிறதுக்காக ஹெப்பாரின் அப்படின்னு ஒரு ட்ரக் தருவாங்க, ரத்தத்தை சீராக அமைக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாம் காம்பினேஷன் ப்ளஸ் 130 kg ஒபிசிட்டி அண்ட் தென் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு, இந்த மாதிரி மல்டிபிள் கோமாபிட்டிஸ் இருந்ததுனால இவங்களை நம்ம ஃபஸ்ட்டு சர்ஜரி முதுகு தண்டுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுற போது ஒரு 2 வீக்ஸில் திருப்பியும் பாப்பா இமீடியட்டாக டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா பாப்பாவுக்கு வந்து ஹை ரிஸ்க், உயிருக்கு ஆபத்து இருக்குது இந்த காம்ப்ளிகேஷனால். ஸோ அதனால் என்ன டிசைட் பண்ணோன்னா, டாக்டர் வித்யலக்ஷ்மி மேடம் கைனகாலஜிஸ்ட், அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள் பாப்பாவும் டெலிவர் பண்ணிடுறோம். டாக்டர் அசோக் நல்ல பீடியாட்ரிக் NICU SRMGlobal ஹேஸ். ஸோ இமீடியட்டாக அந்த டீம் ஹஸ் ரெஸ்பாண்டட். ஸோ அதனால் இது ஒரு 6 to 12 hours ஒரு கோல்டன் பீரியட் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு. ஏன்னா நரம்பு வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ அதனால் அனஸ்தட்டிஸ்ட்டு, ஹெமட்டாலஜிஸ்ட், ஒரு 3-4 டாக்டர் சேர்ந்து தான் இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் திங் வி ஹவ் டன். ஸோ அந்த ஹெப்பாரின் டோஸை நிறுத்தவே இல்லை. ஸோ அப்படியே தான் பண்ணோம். இது என்ன சேலஞ்சிங் இருந்ததுன்னா, பிளட் அதிகமாக லீக் ஆகும். ஏன்னா பிளட் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சிசேரியன் பண்ணாங்க ஒரு 1.5 hours. தென் அதே அனஸ்தீசியாவில் இவங்களை வந்துட்டு ஸ்பைன் சர்ஜரி பண்ணி அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ணோம். ஸோ தட் போஸ்ட் ஆஃப் மறுநாளே கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சிது. தென் கால் மூவ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. செகண்ட் டே, தேர்ட் டே கொஞ்சம் ஏஞ்சி நடக்கிறதுக்கெலாம் இண்டிபெண்ட்டாக ஆரம்பித்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் வி கான் ஃபார் இட். பட் இது லிட்ரேச்சர்லாம் தேடி பார்க்கும்போது இது எவ்வளோ ரேரு என்னன்ட்டு நம்ம படித்து பார்ப்போம்ல, அப்படி பார்க்கும்போது இந்த சினாரியோ அமையலை. ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஃபஸ்ட் கேஸாக இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு விரிவாக்கம் நீங்கள் கொடுக்கும்போது பல பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பிகாஸ் ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வந்துட்டு இடுப்பில் இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். கொஞ்சம் வயிறு வெளியில் வருது, வெயிட் கெயின், இதெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் நமக்கும் இப்படி நடந்துருமோன்ற பயம் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கேட்க போகிற கேள்விகள்லாம் ப்ரெக்னன்சி, அதற்கு ஏற்படக்கூடிய முதுகு தண்டுவட வலின்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ காமன் சார் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு இடுப்பில் வலி இருக்கிறது? இல்லை, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு பேக் பெயின்ன்றது ஒரு 70 to 80% காமன் மேம். இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த நேச்சர். இப்போ ப்ரெக்னென்ட் லேடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வயிறு முன்னாடி வரும் பாப்பாவோட க்ரோத்னால. ஸோ அப்போது பேக்கில் லம்பார் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா 4 கர்வ் இருக்கும். செர்வைக்கலில் ஒரு கர்வ், தொராசிக்கில் ஒரு கர்வ், லம்பாரில் ஒரு கர்வ், அண்ட் தென் சேக்ரமில் ஒரு கர்வ். இந்த 4 கர்வ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால தான் நம்மளால் 2 காலில் நடக்க முடியுது. நம்மளுக்கு ஒரே கர்வாக இருந்தது நம்மளும் மிருகங்கள் மாதிரி 4 காலில் தான் நடக்கணும். ஸோ இப்போது இந்த லம்பார் லார்டோசிஸ்ன்றது வந்து வயிறு முன்னாடி வர வர எக்ஸாஜரேட் ஆகும். ஸோ நல்லா வயிறு உள்ளே போகும், அதனால் பேக் பெயின் வரும். நம்பர் 1. நம்பர் 2, சில ஹார்மோன் சேஞ்சுங்க நடக்கும். ரிலாக்ஸின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது என்ன பண்ணும், நம்ம முதுகுத்தன் தசைகள் அண்ட் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ண வைக்கும். ஸோ அதனால் பேக் பெயின் வரும். அண்ட் 3வது, ப்ரெக்னென்ட் ஆனவொடனே ஸ்பெஷலி நம்ம இந்தியா அண்ட் தென் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெளியே நிறைய போக மாட்டாங்க. அண்ட் நிறைய ஓவர் ஃபீடிங் இருக்கும் வீட்டில். அண்ட் தென் தேர்டு பார்த்திங்கன்னா வெளியே போவதனால சன்லைட்டே எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க.
ஸோ இந்த சன்லைட்டே எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும் அண்ட் கால்சியம் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அண்ட் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அண்ட் கால்சியம் ரெக்குவயர்மெண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த பேக் பெயின். ஓகே, ஒரு கால் மட்டும் மறுத்து போகிறது இல்லை 2 கால் மறுத்து போகுது அப்படின்ற விஷயம் வரும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரும் கேள்வி, வலியை தாங்கவே முடியல. பெயின் கில்லர் போட்டுக்கிறதுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், குழந்தை அது பாதிப்பு ஏற்படுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு. பெயின் கில்லர் எடுத்துக்கலாமா இல்லை டாக்டர் எப்போ போய் அணுக வேண்டியது ரொம்ப அவசியம்? இல்லை, யூஸ்வலாக வந்துட்டு out of 70 to 80% of the back pain, pregnancy வர பேக் பெயினில் 95% to 98% is non-alarming. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஸ்ட்ரெஸ் தே ஆர். இப்போ ப்ரெக்னென்சியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போது அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த பேக் பெயின் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை 10 டைமாக காம்ப்ளிகேட் பண்ணும். ஸோ அப்போது அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல மூச்சு பயிற்சி, கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸசைசஸ், வாக்கிங், இதெல்லாம் பண்ணுறப்போ நல்ல எஃபெக்ட் இருக்கும். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, இந்த கால் மறுக்கிறதுன்றது யூஸ்வலாக சப்பாங்கால் போட்டு கீழே உட்காந்தா நம்ம ஒரு கோயிலில் உட்காரோம் இல்லை நார்மலாக வீட்டில் உட்காரனால மறுக்கும். ஸோ அது வந்து அந்த சியாட்டிக் நரம்பு கம்ப்ரெஸ் ஆனதால. ஆனால் பேக் பெயின் வித் சியாட்டிக்கா பெயின் வந்துடுது நல்ல பெயின்களை தரும். பட் கால் மறுக்கிறது பெருசாக இல்லை, போஸ்டரலாக இருக்குது, அண்ட் தென் யூரின் மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னா இதை பற்றிலாம் பயப்படவே தேவையில்லை. பெயின் கில்லர்ஸ் யூஸ்வலாக நிறைய என்ன பண்ணணும்னா இந்த யுட்ரைன் வாலை கிராஸ் பண்ணி ப்ளசண்டாக்கு போயிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பாதிப்பு உண்டு பண்ணும். அதனால் என்ன பண்ணணும், பேராசிட்டமால் இஸ் சேஃபஸ்ட் பெயின் கில்லர். ஸோ அது மட்டும் எடுத்தால் போதும். அண்ட் தென் எய்தர் ஹாட் பேக் ஆர் ஐஸ் பேக் கொஞ்சம் பேக்கில் கொடுத்தாங்கன்னா இந்த வலி நல்லா சரியாகும். ஓகே, இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் நல்லா ஆரோக்கியமாக நான் நல்லா நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இதில் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். என்ன மாதிரியான எக்ஸசைஸ் இல்லை எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அவங்க? இல்லை, யூஸ்வலாக ஒரு 15 to 20 minutes ஆஃப் வாக் அண்ட் தென் ஒரு 5 to 10 minutes ஆஃப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அண்ட் தென் குட் சாங்ஸ், மைண்ட்ஃபுல் சாங்ஸ். ஸோ மெயின்லி டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரெக்னன்சி. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த மைல்ட் ஸ்ட்ரெச்சஸ் தான், ரொம்ப வந்துட்டு விகரஸ் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். ஒரு கேட் அண்ட் கேமல்னு சொல்லுவோம், லைட்டான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அண்ட் தென் பிராணாயாமா, தென் இந்த மாதிரி கபாலபாத்தி, இந்த மாதிரி லைட்டான எக்ஸசைஸ்கள் தான் பண்ண சொல்லுவோம். பட் வாக்கிங் எஸ் பண்ணலாம். இப்போது நிறைய பார்த்திங்கன்னா ப்ரீநேட்டல் யோகானே வருது. ஸோ அந்த யோகாவில் சில கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் தே வில் டூ with proper guidance and then with doctors and this thing. There are certain high risk pregnancy ன்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டிபிள் அபார்ஷன்ஸ் ஆகிருக்கும் ஏற்கனவே, அண்ட் தென் இந்த மாதிரி ஆப்லா சிண்ட்ரோம் இல்லை ஒபிசிட்டி ஏற்கனவே இருக்கவங்க, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸசைஸ்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. வாக்கிங் நிறைய போக சொல்லுவாங்க. ஓகே, அது இல்லாமல் பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைசஸ் சொல்லுவாங்க. ஓகே, பொதுவாக முதுகு வலிக்குது அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் முதுகு குறுக்கு சாட்சி படு சரியாக போயிட முடியுதா சொல்லுவாங்க. ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸால் ஒரு 6 months அப்புறம் அப்படி படுக்க முடியாது, ஃப்ளாட்டாக படுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்படியே திரும்பி படுக்கிறதுனால வலி வருது, எப்படி திரும்பி படுக்கிறது, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ எப்படி படுக்கணும், எவ்வளோ நேரம் படுப்பது ஆரோக்கியமான? இல்லை, யூஸ்வலாக வந்துட்டு லெஃப்ட் லேட்டல் போஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டருக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த பிளசன்டல் பிளட் ஃப்ளோ, பாப்பாவுக்கு போகிற பிளட் ஃப்ளோ நல்லா பார்த்துக்கணும். அண்ட் தென் லெஃப்ட் லேட்டல் பொசிஷன் உங்களுக்கு வந்துட்டு பேக்குக்கும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸேஷன் தரும். வேணால் முட்டிக்கு அடியில் கொஞ்சம் ஒரு பில்லோ வச்சுக்கலாம். அண்ட் தென் சைட் டர்ன் பண்ணி படுக்கிறதுனால பேக்லேயும் ஒரு பில்லோ வச்சுட்டு படுக்கலாம். யூ கேன் சேஞ்ச் த பொசிஷன். ஓகே, அந்த லெஃப்ட் லேட்டல் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன், அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய அவசியம் கிடையாது. இத்தனை டியூரேஷன் இப்படி தான் இருக்கணுன்றது வந்து பெரிய அளவில் எதுவும் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணது கிடையாது. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து தான் அது. ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கணும், லெஃப்ட் லேட்டரில் படுக்கிறது ஒரு முறையான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆரோக்கியமான உணவுகள் குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதை தாண்டி அவங்களோட முதுகு தண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களோட போனும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் போஸ்ட் ப்ரெக்னன்சியும் வலி இல்லாமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? இல்லை, உணவு முறைகளில் வந்து குறைய இருக்காது. ஏன்னா தேர் பி லாட் ஆஃப் ஃபீடிங் ஃப்ரம் அதர் திங்ஸ். ஸோ மெயினாக இந்த பேக் பெயின் வந்து ஒரு மித்து இருக்கும், அதாவது பின்னாடி இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, ஸோ அதனால் போஸ்ட் நேட்டெல்லாம் வந்துட்டு போஸ்ட் ப்ரெக்னென்சி எனக்கு பேக் பெயின் கண்டினியூ ஆகுது, அதனால தான் எனக்கு பல வருஷமாக பேக் பெயின் இருக்குன்னு ஒரு மித்து இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி அப்போ எங்கேயும் வெளியே போகல, தென் பாப்பா பிறக்கும் போதும் பாப்பா கூடயே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் பீடியாட்ரிஷியன் வந்து என்ன சொல்லி அனுப்பிச்சுவாங்கன்னா, பாப்பாவுக்கு விட்டமின் டி ட்ராப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஏன்னா க்ரோத்துக்கு, போனுக்கு, ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மசில்ஸுக்கு எடுக்கலாம். ஆனால் இவங்க அதெல்லாம் எதுவுமே எடுக்கிறதில்ல. டயட்டு, சன்லைட் போகிறதில்ல. ஸோ அப்போ அவங்களோட டோட்டல் டியூரேஷன் ஆஃப் சன்லைட் நாட் எக்ஸ்போஷர்னு கால்குலேட் பண்ணி ஒரு 9 months ஆஃப் ப்ரெக்னன்சி ப்ளஸ் பாப்பா கூட ஒரு 6 months டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ 1.5 years தே won't expose themselves to the sunlight, அதாவது வெயிலுக்கே போக மாட்டாங்க. அப்போ அந்த வெயிலுக்கே போகல அப்படின்னா நம்மளோட விட்டமின் டியோட லெவல் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ விட்டமின் டி வந்துட்டு ஒரு விட்டமின் மட்டும் கிடையாது, அது ஒரு ஹார்மோன். ஒரு பாடியில் ஒரு 5 to 10 ஃபங்க்ஷன் பண்ணும்.
ஸோ இந்த ஹார்மோனால் அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் உண்டு பண்ணும், டயர்ட் ஆகிடுவாங்க, மென்டலி தே வில் பி லிட்டில் ஸ்ட்ரெஸ்டு. ஸோ அதனால் கரெக்டாக விட்டமின் டி இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா இந்த பேக் பெயின் போயிடும். பட் ஆக்சுவல் ரீசன் இஸ் ஃபார் த பெயின் போஸ்ட் நேட்டல் பேக் பெயின் இஸ் நாட் எபிடூரல் இன்ஜெக்ஷன் ஆர் வாட் எவர் தே ஆர் டேக்கன். இட்ஸ் மெயின்லி a vitamin D deficiency associated and postural breast feeding postural அப்போது. ஸோ அது சரியான போஸ்டரில் கொடுக்க முடியலனாலும் அவங்களுக்கு இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இமீடியட்டாக பால் வராது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். இல்லை சில பேருக்கு வந்து அவங்களால எக்ஸ்பெக்டேஷன் அளவு கொடுக்க முடியாது, பாப்பா அழுதுகிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் திங்கும் பேக் பெயினை காஸ் பண்ணுமே தவிர நாட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்னு சொல்லும்போது இந்த முதுகு தண்டு வலி பெரும் பங்கு வகிக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒரு பெரும் பங்கு வகிக்குதுன்றீங்க. ஜென்ரலாகவே ப்ரெக்னன்சின்னு விடுங்க, முதுகு தண்டுவட பெயினுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ பெரிய சம்மந்தம் இருக்கா? ஆமாம், இப்போது இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்றது ஒரு பிரெயினோட கண்டினியூஷன் தான், சரிங்களா? ஸோ இப்போது ஒரு சின்ன பையன் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா நம்ம திருப்பியும் அடிச்சிடும். இதே ஒரு பெரிய ஆள் நம்மளை அடிக்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி அடிக்க முடியாது, ஒரு கோவம் வரும், ஆத்திரம் வரும், அழுக வரும். இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பிரெயினில் ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்றதை விட கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸால் தான் இந்த சேஞ்சஸ்லாம் பிரெயினில் வருது. அப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மீடியேட்டர்ஸ் தான் ஸ்பைனல் கார்ட்லேயும் ரிலீஸ் ஆகும். ஸோ ஏன்னா ஸ்பைனல் கார்டு இஸ் எ கண்டினியூஷன் ஆஃப் த பிரெயின். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்காது பேக் பெயினுக்கு. ஸ்பைனல் கார்டில் எம்ஆர்ஐ பண்ணுவாங்க, 10 இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் வென் யூ டேக் பேக் த ஹிஸ்ட்ரி, உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு ஒர்க் லெவல்லையோ ஒரு ஃபேமிலி லெவல்லையோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வால் இருக்கும். ஸோ லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் மல்டிப்ளைஸ் பெயின், ஸ்ட்ரெஸ் காம்ப்ளிகேட்ஸ் பெயின். ஸோ அது முக்கியமான வந்து பேக் பெயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் it is strongly related to mental health, some kind of back pain. Around 20 to 25% of the back pain is related to the mental health. பொதுவாக ப்ரெக்னன்சி டைமில் முதுகு வலின்னு சொன்னால் எல்லா வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க முதுகு வலி ரொம்ப காமன்மா, எல்லாருக்குமே வலி வரும்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அந்த வலி ரொம்ப அதிகப்படியாக ஆகும் போது தான் இதோட சீரியஸ்னஸ் புரியும். எந்த அளவுக்கு வலியை நம்ம பொறுத்துக்கலாம், எந்த அளவுக்கு வலிக்கு நம்ம இமீடியட்டாக டாக்டர் போய் பார்க்கணும் சார்? இல்லை, முதல்ல பேக் பெயின்ன்றது வந்துட்டு அதான் நான் காமனான விஷயம்னு சொன்னேன். அது மாதிரி டாலரபிள் பேக் பெயினாக தான் இருக்கும். இப்போது அவங்களுக்கே சில சமயம் வந்து அது இன்டாலரபுளாக இருக்குது, இல்லை பொசிஷன் சேஞ்ச் பண்ணும் போதே கஷ்டமாக இருக்குது அந்த பேக் பெயின்னா ஃபஸ்ட்டு ஐஸ் பேக் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ அது மசிலை ரிலாக்ஸ் பண்ணும். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால பேக்கில் எப்பவுமே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பொதுவான அட்வைஸ் என்ன கொடுக்குன்னா எதர் ஹாட் பேக் ஆர் கோல்ட் பேக், வாட் எவர் தே ஆர் கம்ஃபர்டபுள். ஏன்னா இந்த சமயத்தில் ப்ரெக்னன்சியில் சில பேருக்கு ஐஸ் பேக் வச்சா அது ஜலதோஷம் பிடிக்கிறது, இந்த கோல்டு வரும் ப்ராப்ளம்னால தே ஹாவ் த மித் மாதிரி. ஸோ அதனால் வாட் எவர் தே ஆர் கம்ஃபர்டபுள் அதை வச்சுக்க சொல்கிறது. அதுலேயே நிறைய கைண்ட் ஆஃப் மசில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்மியாகும். ஆயின்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஸ்ப்ரே போட்டுக்கலாம், பட் மசாஜஸ் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண சொல்ல மாட்டோம். இந்த பெயின் காலுக்கு ரேடியேட் ஆகுது அப்படின்னா ரேடியேட் ஆகிறதுக்காக மட்டும் டாக்டர் பார்க்க தேவையில்லை. கால் மறுத்து போகுது, ஓகே, அதனால் எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை பெயின் வந்து ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி உண்டு பண்ணுது. ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டினா நான் முன்னாடி ஏஞ்சி வாஷ்ரூம் போயிருந்தேன், நானே குளிச்சிருந்தேன், அதெல்லாம் இப்போ என்னால் முடியல அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம அந்த சமயத்துக்கான தேவையான அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே மற்ற ப்ராப்ளத்தை தவிர்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த சர்ஜரி பற்றி பேசும்போது அவங்களுக்கு மோஷன் போகிறதுலையும் யூரின் போகிறதுலையும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாரும் ஒரு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனைனா அது வலிக்கும், நம்மளால் நிமிர்ந்து உட்கார முடியாது, இல்லை குனிய முடியாது. ஆனால் இது மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துமா? நரம்பில் அவ்வளோ பெரிய அழுத்தத்தை உண்டாக்குதுன்னா நரம்பில் பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? நம்ம அலட்சியமாக விட்டோம். இப்போது இது அலட்சியம் விட்டால் இந்த யூரின் போகிற நரம்பு, மோஷன் போகிற நரம்பு யூஸ்வலாக பாதிக்காது, ஓகேங்களா? யூஸ்வலாக வந்துட்டு காலில் லைட்டாக வீக்னஸ் வரலாம், இல்லை கால் குடைச்சல்னு சொல்லுவாங்க, இல்லை கால் மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெரி ஸ்பெசிஃபிக் ஃபைண்டிங். அப்போ வந்துட்டு நம்ம ஆசனவாய்க்கிட்ட என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமினேஷனில் கிள்ளி பார்ப்போம், அதாவது பெரியனல் சென்சேஷன் சொல்லுவோம். அவங்களே பேஷண்ட்டே வரும்போது இல்லை சார் எனக்கு இந்த பெரினியல் ஏரியான்னு சொல்லுவோம், யூரின் போகிற இடமும் வெளிக்கு போகிற இடமும் மறுத்து போச்சு, எதுவுமே தெரியல, யூரின் லீக் ஆகுது அப்படின்னே தான் கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. ஸோ அது வெரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் பாசிபிலிட்டி, ஆல்மோஸ்ட் 0.1% வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரேரஸ்ட் பாசிபிலிட்டி. பட் இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் தான் எமர்ஜென்சியாக அணுகணும். அதாவது யூரின் மோஷன் லீக் ஆகிறது அண்ட் தென் அந்த இடம் சுத்தமாக மறுத்து போகிறது, திருப்பியும் அது வந்துட்டு போஸ்டர் சேஞ்ச் பண்ணாலும் அந்த மறுத்து போகிறது சரியாகாது. யூஸ்வலாக கால் மறுத்துக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த போஸ்டர் சேஞ்ச் பண்ணாலும் ஏஞ்சாலும் அந்த சியாட்டிக் நரம்பு ரிலீஸ் ஆனவொடனே போயிடும். பட் இந்த கம்ப்ரெஷன் வந்துட்டு பர்சே எதுவுமே வந்துட்டு எந்த போஸ்டர்லேயும் அது போகாதுன்னா இமீடியட்டாக பார்க்கணும்.
ஓகே. பொதுவாக ப்ரெக்னன்சியை பற்றி நிறைய புரிதல் இருந்தாலும் நிறைய எஜுகேட்டட் பீப்புள் இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னாலும் ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மல்டிபிள் ஸ்கேன்ஸ் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ரேடியேஷன் குழந்தைக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கர்ப்பப்பையை தாண்டி முதுகு தண்டுவடத்தில் வலின்னு சொல்லும்போது அதுக்கான ஃபைண்டிங்ஸ் ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறதாகட்டும் வேறு எது எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். இவ்வளோ டெஸ்ட் எடுத்தால் குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது என்ன டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் சேஃப் தானா, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். இல்லை, யூஸ்வலாக எந்த பேக் பெயினுக்கும் ரேடிகுலர் பெயினுக்கும் எம்ஆர்ஐ எடுக்கவே மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது 80% காமன். ஸோ 80% காமனான ரீசன் டிஸ்க் ப்ராப்ளம்ன்ற தவிர அதர் விட்டமின் டி கால்சியம் ப்ராப்ளம் ப்ளஸ் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் லம்பார் லார்டோசிஸ் அண்ட் மூணாவது அந்த ரிலாக்ஸின் ஹார்மோனால் மசில் வீக்னஸோ லிகமெண்ட் வீக்னஸோ ஏற்படுறது மட்டும்தான். இதுதான் 80% ஆஃப் த காரணம். ஸோ இந்த அதையும் மீறி ஏன்னா ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அப்போ எக்ஸ்ரே எடுக்க முடியாது, சிடி ஸ்கேன் எடுக்க முடியாது. அதே மாதிரி இதோட க்ளோஸ் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் சில பேருக்கு யூரின் எரிச்சல் வரும். ஏன்னா ப்ரெக்னன்சின்றது ஒரு இம்யூனோ டெஃபிஷியன்சி ஸ்டேட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கம்மியாக இருக்கிற ஸ்டேட். ஸோ அப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி எதனா ஆச்சாலும் யூரின் வந்து எரிச்சல் இருக்கும். அப்போது வந்து சைடில் தான் பேக் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சில ரீனல் ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலும் சைடில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே நார்மல் ஒரு ரொட்டீன் செக்கப்க்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 தடவை அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். பட் எம்ஆர்ஐன்றது ஒரு சேஃபான இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம். அதில் ரேடியேஷன் கிடையாது, ஏன்னா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ்ன்ற பிரின்சிபல் ஒர்க் பண்ணுறதுனால. அண்ட் அதுக்குமே வந்து செலக்டிவ் இண்டிகேஷன் செகண்ட் ட்ரைமஸ்டரில் இல்லை தேர்ட் ட்ரைமஸ்டரில் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி தே ஷுட் ஹாவ் அ வீக்னஸ். கால் நடக்க முடியல, இல்லை யூரின் மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த இண்டிகேஷன். இல்லைனா 100% எம்ஆர்ஐ கூட தேவை கிடையாது. ஓகே. பொதுவாக ப்ரெக்னன்சி டைமில் எங்கே வலிச்சாலும் தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பயம் இது குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்றது தான் இருக்கும். அது இடுப்பு வலின்னு கிடையாது, கால் வலிச்சாலும் உடம்பு வலிச்சாலும் தலை வலிச்சாலும் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது குழந்தைய பாதிப்பு அடைஞ்சிருமோ அப்படின்றது. ஸோ இந்த முதுகு தண்டோட வலி வரும்போது இது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை, டைரெக்டாக எதுவுமே பண்ணாது குழந்தைங்களுக்கு. பிகாஸ் வாட் எவர் த பேக் பெயின் தே ஆர் கோயிங் டு ஹேவ் இட் இஸ் டைரக்ட்லி நாட் ரிலேட்டட் டு த சைல்ட். அவங்களோட க்ரோத்து அவங்களோட நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் இன்டைரக்டாக இந்த பேக் பெயின் எனக்கு இருக்குது, இந்த பேக் பெயினால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா, அது வந்து பாப்பாவோட நியூட்ரிஷன்ஸையோ இல்லை எதையோ பாதிக்கலாம். அந்த பேக் பெயினால் ஏற்படுற மதருக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸால் தான் பாப்பாவுக்கு ஏன்னா இன்டெரக்டாக பாதிக்குமே தவிர இல்லை டைரெக்டாக எதுவுமே இருக்காது. ஓகே. இந்த முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ப்ரெக்னென்ட் லேடிஸை தாண்டி பல பேருக்கு ஜென்ரலாகவே இப்போ முதுகு வலி இருக்குது சார். முதுகு வலி ஆன் ஸ்கேல் ஆஃப் எவ்வளோ வலி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் போய் அணுகுங்க, இல்லைனா பெரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்கும் முதுகு வலியை பொறுத்த வரைக்கும்? இல்லை, ஜென்ரலாக ஒருத்தருக்கு பேக் பெயின் இருக்குது, இப்போ 1 or 2 days எனக்கு பேக் பெயின் வருது அப்படின்னா நான் ஒரு டாக்டரை பார்க்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா கிடையாதுங்க. ஓகே, ஒரு 2 days or 3 days ஆஃப் பேக் பெயின் வந்துட்டு நீங்களே ஒரு பேராசெட்டமால் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மசில் ரிலாக்ஸன்ட் அண்ட் தென் ஒரு ஐஸ் பேக் இல்லை ஃபிசியோதெரப்பி, இதுதான் யூஸ்வலாக இருக்கும். பட் அலாரமிங் சிம்டம்ஸ் ரெட் ஃப்ளாக்ஸ் சைன்ஸ்னு சொல்லுவோம். சில ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது அப்படின்ட்டு. அந்த ரெட் ஃப்ளாக்ஸ்ன்றப்போ அந்த ரேடியேட்டிங் பெயின், கால் மறுத்து போகிறது ஒரு 3 வாரம் முன்னாடி, அதனால் கால் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுது. இப்போ சில பேஷண்ட் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் பெயின் இதெல்லாம் இருக்காது, பட் ரேடியேட்டிங் பெயின் மட்டும் இருக்கும். அவங்கள வந்துட்டு நம்ம ஹீல் வாக்கிங் டோ வாக்கிங் பண்ண சொல்லுவோம் கிளினிக்கில். அந்த மாதிரி பண்ணும்போது அது பண்ண முடியாது அப்படின்னா நரம்பு பாதிக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு எம்ஆர்ஐ தேவைப்படலாம். இது இல்லாமல் வேறு ஜென்ரலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைசஸ் தான் சொல்லுவோம். அலாரமிங் சிம்டம்ஸ் அந்த ரெட் ஃப்ளாக் சைன், ரேடியேஷன் அண்ட் தென் பெயின் டு லெக், அதுக்கப்புறம் யூரின் அண்ட் மோஷன் ப்ராப்ளம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபீவர் வரும், பேக் பெயினோட ஃபீவர், அது வந்து நைட்டில் தான் அதிகமாக இருக்கும் அந்த பெயின், பேக் பெயின். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு டிபி ஸ்பைன் ரொம்ப காமன். டிபின்றது வந்துட்டு ஒரு நுரையீரலில் வர்றதுன்னு மக்கள் நினச்சிருப்பாங்க, அந்த மாதிரி மட்டும் கிடையாது. ஸ்பைனில் ரொம்ப காமன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு பேக் பெயினை உண்டு பண்ணும். ஸோ டிபி அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் சார்? ஒரு முதுகு தண்டுவடத்தில் டிபி இருக்குது அப்படின்னு எம்ஆர்ஐ. ஓகே. இப்போ ஃபிசியோதெரப்பி பற்றி சொல்லும் போது பொதுவாக வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது எந்த வழியாக இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி போங்கம்மா அப்படின்ற அட்வைஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இந்த ஃபிசியோதெரப்பி எடுக்கலாமா, நல்ல பிரச்சனை வருமா சார்? இல்லை, ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கைடட் ஃபிசியோதெரப்பி இருக்குது. எதர் ஹாட் பேக் இல்லை கோல்ட் பேக்ஸ் இந்த மாதிரி எதனா கொடுப்பாங்க. அண்ட் தென் மைல்ட் ஸ்ட்ரெச்சஸ் தான். ஸோ இன்டாலரபிள் பெயின் லோக்கலி கொஞ்சம் எஃபெக்டாக பண்ணுறதுக்கு மேபி இந்த ஐஎஃப்டி இந்த மாதிரிலாம், அதாவது எல்லாமே வந்து பெயின் மாடுலேஷன் ஃபேக்டர் தான். எதுவுமே வந்து அந்த பர்சே அதை க்யூருக்குன்னு போகிறதில்ல, அப்போதைக்கு அந்த சமயத்தில் இருக்க பெயின் குறையணும்,
அண்ட் அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு எதுவுமே பாதிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மாடலிட்டிஸ் கைடடாக பண்ணால் ஃபிசியோதெரப்பி இஸ் அட்வைஸ்ட். கர்ப்பகாலம் முதுகில் ஏற்படக்கூடிய வலிகள் இதை பற்றிலாம் பேசும்போது நீங்கள் வந்துட்டு விட்டமின் டி டிஃபிஷியன்சி பற்றி சொல்லியிருந்தீங்க சார். பொதுவாக விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை வெயிலில் போகிறோம், நானும் வெயிலில் போயிட்டு தான் இருக்கேன், ஏன் எனக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னு கேட்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. எந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டு இந்த டிஃபிஷியன்சிக்காக நம்ம வெயிலில் நிற்க வேண்டியது அவசியம் சார்? விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. நம்ம கண்ட்ரியில் ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்துட்டு மோஸ்ட்டாக சன்லைட் இருக்க கண்ட்ரி. ஒரு 12 monthஸில் 7 to 8 months சன்லைட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரியில் இந்த டிஃபிஷியன்சி உருவானது காரணம் மெயினாக வந்துட்டு எல்லாருமே ஒரு செடன்ட்ரி ஜாபு. காலைல போனோம் அப்படின்னா ஈவினிங் வெளியே வரும். ஸோ நிறைய பேரோட மித் என்னென்னா காலைல வெயிலில் நிற்கிறேன், ஸோ ஏர்லி மார்னிங் சன்லைட் போகிறேன், அப்போது எனக்கு வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னு. பட் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா யூஸ்வலாக 10 o'clock to 2 o'clock ஓகே அந்த டைமில் எதனா ஒரு 10 minutes, ஸோ நாட் மோர் தென் 10 minutes, almost 30 to 40% of the body to be exposed with at least 4 times a week without a sunscreen. இதுதான் கைட்லைன்ஸ். ஸோ நம்ம டெய்லி போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. குட் அமௌண்ட் ஆஃப் சன்லைட். யூஸ்வலாக விட்டமின் டி பார்த்திங்கன்னா ஒரு 30 to 100 ரேஞ்சில் இருக்கணும். அந்த ரேஞ்சுக்கு ஒரு 50 to 16 தான் இட்ஸ் வெரி குட். அந்த மசில் சோர்னஸோ இல்லை ஈவினிங் ஆனால் டயர்ட்னஸோ அதெல்லாம் இருக்காது. பெரும்பாலும் ஈவினிங் போனோடனே வீட்டுக்கு டயர்ட் ஆகணும், எப்படா தூங்குறது, ஒரு மாதிரி பெட்டில் இல்லை பசங்க கூடலாம் வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண இதுவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் எடுத்து ஒரு 10 o'clock to 2 o'clock ஒரு காஃபி மாதிரி ஒரு 10 minutes, ஸோ நம்ம பாடி எக்ஸ்போஸ் ஆனால் இட் வில் பி வெல் அண்ட் குட். 3 to 4 times a week அண்ட் வித்தவுட் அ சன்ஸ்க்ரீன். நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் போட்டு போய் நிற்பாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெனிட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த பீக் சன்லைட் நம்ம மேலே பட்டால் தான் சன்லைட் வந்து ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணும், ஸ்கின்னு கீழே இருக்க மெலனினை பெனிட்ரேட் பண்ணும், மெலனின் கீழே இருக்க கொலஸ்ட்ராலை பெனிட்ரேட் பண்ணும். அந்த கொலஸ்ட்ரால்லேருந்து தான் நம்மளுக்கு விட்டமின் டி செக்ரேட் ஆகணும், ஆக்டிவ் விட்டமின் டின்றது. ஸோ ஏர்லி மார்னிங் சன்லைட் வந்து ஸ்கின்னே பெனிட்ரேட் பண்ணாது. ஸோ அப்போது வந்துட்டு விட்டமின் டி இஸ் அ கொஷின். ஓகே, நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க பையன் வந்துங்க ஒரு 45 வயசுங்க. எங்க பையனுக்கு செந்தில்குமார், தஞ்சாவூர். முதுகுத்தண்டுல வலி. அது வந்து நடக்கும் பொழுது காலை வந்து காலை வலிக்குதான், பிடிச்சிட்டு இடுப்பை பிடிக்குதான், நடக்கவே முடியல, உட்கார்ந்து இருக்க முடியல. அதுக்குதான் கேக்குறோம். ஓகே, இல்லை நடக்கவே முடியாமல் வலி இடுப்பு வரைக்கும் போகுது அப்படின்னா சியாட்டிக்கான்னு சொல்லுவோமா. ஸோ அந்த சியாட்டிக்கா வலிக்கு காரணம் வந்துட்டு யூஸ்வலாக L4-5 இல்லை L3-4 இந்த மாதிரி நரம்புகள் பாதிக்கிற எதனா ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப ஒரு டிசபிலிட்டியை உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இப்போ எம்ஆர்ஐ பண்ணாங்களாம்மா? பார்த்துக்கிட்டு இருக்காங்க, போய் இந்த என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டரில் போய் வீட்டில் போய். இப்போ எம்ஆர்ஐ பண்ணிட்டாங்க, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான வைத்தியங்கள் இருக்கு. அந்த பண்ணல சும்மா போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வராங்க டாக்டர் வீட்டில். இல்லை, இப்போ இந்த வலி ரிப்பீட்டடாக வருது, இதனால அவர் வேலைகள் பாதிக்குது, டே டு டே வந்துட்டு வேலைகள் பண்ணுறது கஷ்டமா இருக்குன்னா அது எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கறது நல்லதுமா. எம்ஆர்ஐனா ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறீங்களா? இல்லை, எம்ஆர்ஐன்றது நம்ம பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகள். அது எந்த லெவலில் நரம்பு பாதிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்களுக்கு முதுகு தண்டுக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படுமா, இல்லை இன்ஜெக்ஷன் தேவைப்படுமா, இல்லை ஏன்னா ஆப்ரேஷன் தேவைப்படுமான்னு டிசைட் பண்ண முடியும். பிசியோதெரப்பி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர்ல வந்து கங்கா ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு போனாங்க. சரிங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, மறுபடியும் மாத்திரை மருந்து கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வலி நிக்கல, நடக்க முடியல. நாங்க தஞ்சாவூர். ஓகே, அதான் இது மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவங்களோட டே டு டே லைஃப் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்கேன் இமேஜ் ஒன்றா கொண்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலாமா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. பொதுவாக ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட டாக்டர் கேட்குற கேள்வி நாங்கள் பொதுவாக கேள்விப்பட்டது என்னென்னா, வெயிட் ஜாஸ்தி இருக்கீங்க, வெயிட்டுக்கும் இந்த வலிக்கும் பெரிய தொடர்பு இருக்கா, இல்லைனா வெயிட் இல்லாதவங்களுக்கு கூட இது மாதிரி வலிகள் வருதா? இல்லை, வெயிட் வந்துட்டு ஒரு முக்கியமான ரீசன். ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக இப்போ பிஎம்ஐன்னு கால்குலேட் பண்ணுவோம். அந்த பிஎம்ஐ ஒரு 30-35 மேலே இருக்குது அப்படின்னா ஓவர் வெயிட் இல்லை ஒபிசிட்டின்னு ஒரு கிரேடிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பொதுவாக இந்த பேக் பெயின் வர்றதுக்கு காரணம் வந்துட்டு வயிறு, ஸோ தொப்பைகள் இருக்கும். அது இல்லாமல் அந்த தொப்பையால் வந்துட்டு அகெயின் ஸ்பைனில் வந்துட்டு ஏகப்பட்ட லார்டோசிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்துட்டு நம்ம டிஸ்க்ன்றது வந்துட்டு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஒரு 80% to 90% வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஜெல்லில் ஃபார்ம் ஆகிருக்கிறது. மேலே ஒரு லேயர் இருக்கும், ஒரு சென்டர் ஃப்ரெஷ் பபிள் கம் மாதிரி. ஸோ எப்படி அதை க்ரஷ் பண்ணால் வெளியே வருதோ அதே மாதிரி அந்த லோடிங் வந்து ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ மசில் வீக்னஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது வந்துட்டு இந்த லோடிங் அதிகமாகும் போது வெயிட்டால் இது வந்து ப்ராப்ளத்தை தரும். கண்டிப்பாக ஒபிசிட்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். அண்ட் செகண்ட், யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேக் பெயின் வரதுக்கு காரணம் ஸ்மோக்கிங். நிறைய பேருக்கு தெரியாது ஸ்மோக்கிங்கால் பேக் பெயின் வருமா அப்படின்ட்டு. பட் ஆனால் ஸ்மோக்கிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நிக்கோட்டின் வந்துட்டு அந்த டிஸ்கோட நியூக்ளியஸ், ப்ரோட்டீன் நியூக்ளியஸோட அளவை கம்மி பண்ணிடும். ஸோ டிஸ்க் டீஜெனரேஷன் சொல்லுவோம். ஒரு 60 வயசு 50 வயசுக்கு வர டிஸ்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்ஆர்ஐயில் ஒரு 25 வயசு 30 வயசுக்கே காமிக்கும். ஸோ அந்த பிளாக் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்கே வந்துட்டு அதோட ஃப்ளெக்சிபிள் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிடும். ஸோ இது ஸ்மோக்கிங் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நலம் அறிவோம். இந்த கதை மேடம், காது பக்கத்துல இருந்து இடது கை ஃபுல்லா வலி வருது, இந்த விரல் வரை வலிச்சுட்டே இருக்கும். ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேம்மா, சார் இணைப்பில் தான் இருக்காரு, பேசலாம். இதுக்கு காரணம் வந்துட்டு மெயினாக செர்வைக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோமா. எப்படி நடுமுதுகு தண்டு கீழ் முதுகு தண்டில் எப்படி டிஸ்க் விலகி, அதாவது நம்ம தமிழில் ஜவ்வுன்னு சொல்லுவோம், அது விலகி எப்படி நரம்பு அழுத்துதோ அதே மாதிரி கழுத்தில் வந்து செர்வைக்கல் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது விலகி நரம்பு அழுத்தும் போது தான் இந்த வலி வந்து கைக்கு வரைக்கும் போகிறோம். சில பேருக்கு வந்து விரல் மறுத்து போகும், இந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இது வந்துட்டு லம்பார், அதாவது கீழ் முதுகு தண்டு ப்ராப்ளம் மாதிரி பெருசாக இருக்காது. இது யூஸ்வலாக ஃபிசியோதெரப்பி இந்த எக்ஸசைஸ்லேயே சரி ஆகிடும். ஆனால் அதையும் மீறி சில பேருக்கு அந்த கிரிப் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும், ஒரு பொருளை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிப் பண்ணுறது ஏன்னா கஷ்டமாக இருந்ததுன்னா இதுக்கு கண்டிப்பாக அதுக்கான டாக்டரை அணுகி அண்ட் தென் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணுமா, இல்லை போக போக அதோட நரம்போட டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? காலில் அடிபட்டு மேடம், 2 வாரம் ஆச்சு. அது காமிச்சு மேடம், சேனல்ல இதுக்கு பார்த்தாங்க மேடம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா இருக்கு மேடம். ஆனால் நரம்பு சம்பந்தமாக வலிங்க மேடம், மறுபடியும் வீங்கி. என்ன மறுபடியும் என்னாச்சுங்க? நரம்பு சம்பந்தமாக நரம்பு வழியா அடிச்சேன். ஓகே, இல்லை இப்போது கால் ஒரு அடிக்கு அப்புறம் ஒரு கணுக்கால் கணுக்கால் அடின்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஸ்ப்ரெயின் இல்லை. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அது நல்லாயிடுச்சு, மீண்டும் வந்து வீங்கிடுச்சுங்க சார். நரம்பு மட்டும் வலிக்குதுங்க சார். ஸ்கேன் எதனா பண்ணி பார்த்தீங்களா சார்? ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க சார். அது அந்த சார் இல்லாமல் வேற சார் இருந்தாங்க. ஓகே, அப்போ பார்த்துட்டு ஒன்றும் எலும்பு சம்பந்தமா ஒன்றும் இல்லை அப்படின்னு மருந்து கொடுத்தாங்க, ஒரு ஜெல்லி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ வீக்கங்கள் அடிக்கடிக்கு வருது அப்படின்னா ஐஸ் பேக் வைங்க சார். எதுவும் பெரிய லெவலில் ஸ்கேனில் பாதிப்புகள்னா ஃபிசியோதெரப்பி பண்ணாலே சரியாயிடும் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, நீங்க இணைப்பில் தாமா இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்னம்மா? விஜயலட்சுமிங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? ஈரோடுங்க, ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. சொல்லுங்கம்மா. ஓகே, முதுகு தண்டுல வலி இருந்துச்சுங்க சார். அப்போ சரிங்க. அப்புறம் எம்ஆர்ஐ பார்த்துதுங்க, நரம்பு அனுப்பிட்டுக்குள்ள சொன்னாங்க. முதுகு தண்டு கால் வலி எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க இப்போ. ஓகே, இப்போ ஸ்கேன்ல என்ன சொல்லியிருக்காங்கம்மா? டாக்டர் வந்து எம்ஆர்ஐ பார்க்க சொன்னாங்க சார், அது பார்த்தோம். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு வலி எல்லாமே ஓரளவு குறைஞ்சிட்டு பிசியோதெரப்பி பண்ணேன். ஆனால் அந்த கெண்டைக்காலில் மட்டும் முட்டிக்கு கீழே ஒரு சைடில் ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு பயங்கரமா வலி வருதுங்க சார். அது எதனால இருக்குதுங்க? இல்லை அதம்மா, அந்த நரம்பு அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பேக் பெயின் குறைஞ்சிரும். பட் ஆனால் அந்த கெண்டைக்கால் சதை வலி மட்டும் நடக்கும் போதோ இல்லை ரொம்ப நாள் நிற்கும் போதோ வருது அப்படின்னா நரம்பு இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது நர்வ் ரூட் பிளாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் கொஞ்சம் போட்டால் இது சரியாயிடுமா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம முதுகு வலிகள் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் சார். பொதுவாக முதுகு வலின்னு சொல்லும் போது பல பேஷண்ட்ஸ் எனக்கு முதுகு வலி இருந்துச்சு, சரியாயிடுச்சு, திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான காரணம் என்ன? ரெக்கரண்ட்டாக திரும்ப வலிகள் வரதுக்கான காரணம் என்ன? ஃபிசியோதெரப்பி விட்ட பிறகோ இல்லை மாத்திரைகள் விட்ட பிறகோ திரும்ப வருதுன்னா அதற்கு என்ன ரீசனாக இருக்கும்? சரி, இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் எல்லாருமே இருக்கிறது ஒரு சிட்டிங் ஜாப் தான்.
காலையில் ஒரு 9 o'clock போகிறோம் அண்ட் தென் ஈவினிங் 6 o'clock வரும். இந்த சிட்டிங் ஜாபில் இன் பிட்வீன் பிரேக்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த அப்பர் பாடி வெயிட் எப்படி நம்ம காலுக்கு லோவர் பாடிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா நம்ம முதுகுத்தண்டு எலும்பு வழியாக, ரெண்டாவது ஜவ்வு அந்த டிஸ்க் வழியாக, மூணாவது சதைகள் வழியாக. இப்போ நம்ம நம்மளை பார்த்து கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா, நம்ம முதுகுத்தண்டுக்கு ஏன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோமா, டெய்லி காலைல பல் வளர்க்குறோம். இது நம்மளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த ஹேபிட். அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தே டூ எக்ஸசைசஸ் ஃபார் தேர் ஓன். ஸோ நம்ம அந்த எக்ஸசைஸ்கள்ன்றது ஒன்று பரல. காலைல ஏஞ்சிக்கிறோம் அண்ட் தென் சமையல் செய்கிறாங்க, ஆஃபீஸ் கிளம்புறாங்க, போய் உட்காரோம். ஸோ அந்த பேக் பெயின்ன்றது விட்டு விட்டு வர்றதுக்கு காரணம் சிட்டிங் ஜாபு, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏஜிங். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஏஜிங் ப்ராசஸில் தான் இருப்போம். ஸோ யூஸ்வலாக ஒரு லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா 40 இயர்ஸில் ஃபஸ்ட் எபிசோட பேக் பெயின் வரும்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம 20 இயர்ஸ், 16 இயர்ஸ் அண்ட் தென் ஒரு 30 இயர்ஸ்லலாம் பார்க்குறோம் இந்த பேக் பெயின். ஸோ மெயினாக ரீசன் சிட்டிங் ஜாப் அண்ட் தென் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நோ எக்ஸசைசஸ் பண்ணுறது, இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பழனியம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான். ஓகே, உங்களோட கேள்வி முன்வைக்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேட்குது. பழனியம்மா. நாங்கள் மேடாவத்தில் தான் இருக்கோம், சென்னையில். ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு வயிறு வலி, வயிறு ஒரு மாதிரியா இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 6 மாதம் இது பண்ணோம். ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பைல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பைல்ஸு ட்ரீட்மெண்ட் இது பண்ணோம். இப்போ ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் மோஷன் போகும்போது ரத்தமாக வரும், பயங்கர ரத்தம் வரும். இப்போ அவங்க சதம் மாதிரி தான் இருக்கு, ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ இது கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. சரிம்மா. இப்போ 2 நாளாக போட்டுங்கிறேன். எனக்கு அப்படியே அந்த நெஞ்சாண்டை அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இப்போ வலிக்கான டேப்லெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம், வயிறு எரிச்சல்ன்ட்டு. ஸோ அது மேலே வந்தது அப்படின்னா இந்த மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டாக்டரை பார்த்துட்டு கரெக்டானுங்கன்னா அது சரி பண்ணிக்கோங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதாவது முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா ப்ரெக்னன்சி டைமில் முதுகு தண்டுவடத்தில் எதனால் வலி அதிகப்படியாக வருதுன்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த ப்ரெக்னன்சி டைமில் முதுகு தண்டுவட பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு என்ன மாதிரியான கேர் அவங்க அவசியமாக எடுத்துக்கணும்? அது எடுத்துக்கிட்டா இதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வரலாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஊசி போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் லம்பார் எனக்கு பஞ்சர் ஆகிடுச்சு, எபிடூரல் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ் இதை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க. இல்லை, போஸ்ட் நேட்டல் மெயினாக ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே நீட் டு அச்சீவ் த ப்ரீ ப்ரெக்னென்ட் வெயிட். ஸோ இந்த ப்ரீ ப்ரெக்னென்ட் வெயிட்டை சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு இருக்க ஒரு 70% அந்த பேக் பெயின் போன மாதிரி, நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, இந்த வெயிட் ரிடக்ஷன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போஸ்டரல் எக்ஸசைசஸ் அண்ட் யோகா. ஸோ இது என்ன பண்ணோம், அவங்க லூசனான மசிலை ஸ்ட்ரென்த் பண்ண ஆரம்பிக்கும். ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். படிப்படியாக தான் இது பண்ண முடியும், ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். அண்ட் 3வது நான் சொன்ன மாதிரி அந்த சன்லைட்டில் ஒரு 10 o'clock to 2 o'clock ஒரு 10 minutes நிற்கிறது. ஸோ ப்ரீ ப்ரெக்னன்சி வெயிட் திருப்பி அச்சீவ் பண்ணுறது, அண்ட் தென் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், யோகா, அண்ட் தென் விட்டமின் டி. இது 3மே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு பேக் பெயினை ஒரு அளவை ரொம்ப குறைச்சிடும். அண்ட் தென் இட் ப்ரிவென்ட்ஸ் பேக் பெயின் இன் போஸ்ட்நேட்டல் பீரியட். ஓகே, இந்த முதுகு வலியை பற்றி பேசும்போது சார் எங்களுக்கு புரியாத பல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. நம்பர் 1 ஸ்ட்ரெஸ்னால நமக்கு முதுகு வலி அதிகப்படியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்மோக் பண்ணுறதுனால கூட நமக்கு முதுகு தேய்மானம், அந்த தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு மித் என்னென்னா, எவ்வளோ முதுகு வலி வந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கவே செய்யலாம்ப்பா, சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா நம்மளை நிமிர்ந்தே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா முதுகு தண்டுவடத்தில் சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குன்ற ஒரு பயம் இருக்குது. இந்த மித்தை கண்டிப்பாக பிரேக் பண்ணி ஆகணும். அதை பற்றி ஒரு விளக்கம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் இண்டிகேஷன், அதாவது இந்த முதுகுத்தண்டு ஆப்ரேஷனுக்கான சர்ஜிக்கல் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருந்தாலும் சரி, நெக் பெயின் இருந்தாலும் சரி, இதோட இண்டிகேஷன் ஒரு 1% தான். அதுவும் அப்சல்யூட் இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது 2 ரீசன் தான். ஒரு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கால் மறுத்து போய் கால் நடக்க முடியாமல் போனாலும் நம்பர் 1. நம்பர் 2, மூத்திர நரம்போ வெளிக்கு நரம்போ பாதிச்சிருந்தாலும் இது பண்ணணும். ரிலேட்டிவ் இண்டிகேஷன்றது சில பேர் இந்த பெயின் வரும் போவோம், ஆனால் ஸ்பைனல் கார்டில் நல்ல கம்ப்ரெஷன் இருக்கும்,
ஸோ இதனால் அவங்கள டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி, இதான் ரிலேட்டிவ் இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி. அதாவது பண்ணுறதும் பண்ணாததும் பேஷண்ட்டும் டாக்டரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். அண்ட் இதை ரைட் டைமில் முடிவு பண்ணும்போது இந்த சக்ஸஸ் ஆஃப் த சர்ஜரி வந்து க்ளோஸ் டு 95% to 98% இருக்கும். இதை வந்துட்டு சர்ஜரி பண்ணால் கால் நரம்பு செயலிழந்துடும், நடக்க முடியாமல் போய்டுன்றதுலாம் ஒரு தப்பான மித். ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஸ்பைன் சர்ஜரி சென்னையை பொறுத்தையும் இல்லை சென்னை அண்ட் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1000 சர்ஜரி கிட்ட நடக்கும். ஸோ அந்த 1000 சர்ஜரி மக்களோட அவேர்னஸ் காரணம் ரிசல்ட்டு மட்டும்தான். ஸோ பண்ணால் மறுநாள் நடக்கிறாங்க, 2ஆவது நாள் 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிடுறாங்க. இது ஆப்ரேஷன் முன்னாடியே அவங்க நரம்பு பாதிச்சிச்சு, நடக்க முடியல, அந்த ஸ்டேட்டில் தான் அவங்க கூட வராங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டும் போஸ்ட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் வைத்தியம் அலோபதின்றது என்றைக்குமே ஒரு மிராக்கல் இதெல்லாம் சொல்லாது. லிட்ரேச்சரில் என்ன இருக்கோ அதுதான் சொல்லும், அதை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அதோட சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறதுக்கு காரணம் டெக்னாலஜி. இப்போ இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா கைடட், அதாவது அந்த முதுகு தண்ணில் ஸ்க்ரூ போடுறதுக்கான சர்ஜரிக்கு ரோபோட்டிக் சர்ஜரின்னு வந்துருச்சு. அண்ட் தென் அதுக்கான ஸ்பெசிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது நேவிகேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ். 3வது அந்த நரம்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சேஃபாக ப்ரீஆப்பும், அதாவது ஆப்ரேஷன் முன்னாடியும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் அந்த நரம்பு பாதிக்காமல் இருக்க பண்ணுறதுக்கு நியூரோ மானிட்டரிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கருவிகள்லாம் இருக்கிறனால இன்றைக்கி பண்ணுற சர்ஜரின்றது கிட்டத்தட்ட 95 to 98% சேஃபான சர்ஜரியாக இருந்தது. மிச்சம் 2% ஏன் சார் அது சொல்ல மாட்டீங்க 100க்கு 100 என்றைக்குமேன்றது வந்துட்டு நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா ஒருத்தரோட பாடி கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங், we are not missions to give a guarantee. Okay, we are a human body, this is what the literature says. And அதுக்கான ரிசல்ட்டு ஆப்ரேஷன் முன்னாடி டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா தென் இமீடியட்டாக அந்த சர்ஜரி பண்ணுறது ரிலேட்டிவ் இண்டிகேஷனில் அவங்களுக்கு திருப்பியும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நடந்து தான் போகிறாங்க. இதுவே அப்சல்யூட் இண்டிகேஷன், மூத்திர நரம்பு வெளிக்கு நரம்பு பாதிச்சிச்சு அண்ட் தென் நடக்க முடியாமல் போயிடுச்சு, கால் மறுத்து போச்சுன்னா இந்த சர்ஜரி ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் கிடையாது. இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் ரீஸ்டோரேஷன் சர்ஜரி. என்னால் இது ஆப்ரேஷன் முன்னாடி பண்ண முடியல, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் பண்ணுறதுக்கு தான் அந்த சர்ஜரியை பண்ண போகிறேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஃபங்க்ஷனல் ரீஸ்டோரேஷன் சர்ஜரி இஸ் அ ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி. பொதுவாக முதுகு வலி இல்லைனா கை காலில் வலி அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே செய்யக்கூடியது. நம்ம கொஞ்சம் வளர்ச்சி எழுந்தனாலே நட்டை உடஞ்சிச்சுனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இப்போ பலவிதமான வீடியோஸ் நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்க்குறோம். க்ரைலோ ப்ராக்டிஸ் அது வந்து என்ன சொல்லுன்னா டப்பு டிப்புன்னு நட்டை உடையிற மாதிரி சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க, ஃப்ரீ ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இல்லை எல்லாருமே எடுத்துக்கலாமா கூடாதா, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். சரி, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் அப்படின்றது ஒரு மார்க்கெட்டிங். எனிதிங் யூ செல், பெல்ட்டாக இருக்கட்டும், தலகாணியாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை சர்ஜரியாக இருக்கட்டும், இட் செல்ஸ் வெல் ஃபார் த பேக் பெயின் அண்ட் நெக் பெயின். ஸோ இந்த கைரோ ப்ராக்டிஷனர் இது கொஞ்சம் வைரல் ரீல்ஸு இதெல்லாம் நானும் பார்த்தேன். இப்போது இது வந்து கிராக்ஸ், பேக் கிராக் அண்ட் நெக் கிராக்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உடைக்கும் போது இது வந்து நைட்ரஸ் ஆக்சைடுன்ற பொருள் அந்த ஜாயிண்ட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ வெலாசிட்டியில் அல்ல எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து இது பண்ணணும்னு நமக்கு தெரியும். பட் இது கைரோ ப்ராக்டிஷனர் பண்ணும்போது இதுக்கான படிப்பு வெஸ்டர்னில் பார்த்திங்கன்னா ஒரு 2 years 2.5 years இருக்கும். ஸோ ப்ராப்பராக இந்த கைரோ ப்ராக்டிஷனர் தே ஒர்க் வித் ப்ராப்பர் ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஏரியாவில் வந்து வைரல் ஆகிறது அவங்களோட 2 years அவங்க படிச்சுட்டு தான் வராங்களா, இல்லை ஒரு 2 months 1 month அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவங்களோட வைத்தியத்தை நான் குறை சொல்ல விரும்பலை. பட் இட் ஹாஸ் இஸ் ஓன் நெகட்டிவிட்டி. என்ன அப்படின்னா அந்த எவ்வளோ ஃபோர்ஸில் அவங்க அதை பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கான சவுண்ட்ஸு அதுக்கான கிராக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கலாம். அந்த ஃபோர்ஸ் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸர் இதே மாதிரி தான் கைரோ ப்ராக்டிஷனர் போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஃபோர்ஸில் திரும்புறதுனால ஹிஸ் நெக் வந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு, கை ஃபுல்லாக மறுத்துருச்சு அண்ட் தென் கை மூமெண்ட் இல்லை. ஸோ C5 C6 டிஸ்க்கு ஃபுல்லாக எக்ஸ்க்ளூட் ஆகி வெளியே வந்துருச்சு. அவங்களுக்கு இம்மீடியட்டாக எமர்ஜென்சி ஆப்ரேட் பண்ணி சரி பண்ண பேர் தான் ஹி பிலீவ்ட் எஸ் இது வந்துட்டு சயின்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் எஸ் அதான் அந்த மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக நீங்கள் இது பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவேர்னஸும் மக்களுக்கு இருக்கணும், இது போகணுமா வேணாமா இல்லையான்ட்டு. அவங்க கைரோ ப்ராக்டிஷனர் பண்ணுறவங்க யாருன்றவும் தெரியணும். ஓகே ஃபைன். ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சனாக இருந்தாங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் சிந்துஜா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? மேடம் எனக்கான கேள்வி தான். உங்கள் வயது என்னம்மா? 38. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம்.
மேடம் எனக்கு வந்து இடுப்பு அந்த ஜாயிண்ட்ல வந்து ஒரு வருஷத்துக்கு மேலவே வலி இருந்துச்சு மேடம். ஓகே ஓகே. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா பெயின் இருந்தது. அப்புறம் நாளடைவுல ஒரு கால் லெஃப்ட் சைடு கால் வந்து ஃபுல்லாவே வலி கொடுத்துருச்சு. ஓகே. வலி வந்ததுக்கு அப்புறம் சார் அப்புறம் நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கால் அப்படியே மறுத்து போயிடுச்சு. சரிங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 days முன்னாடி கால் சுத்தமா எடுத்தே வைக்க முடியலங்க சார். அந்த மாதிரி இருக்கும் போது நாங்க அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜவ்வு ஃபுல்லா நரம்புல அழுத்தம் கொடுத்து ஜவ்வு வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days டேப்லெட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க சார். பிசியோதெரபி பண்ண சொன்னாங்க. அதுல ஒன்றும் எனக்கு ரெக்கவர் ஆகல சார். ஓகே. இல்லைம்மா, இப்போ உங்களோட நரம்பு ரெக்கவர் ஆகிறதுக்கு காரணம் நீங்களே வீட்டில் ஹீல் வாக்கிங், டோ வாக்கிங் சொல்லுவோம். அதாவது துதிக்காலில் நடந்து பாருங்க. அதே மாதிரி வந்து டோஸ் ஹீலில் நடந்து பாருங்க. இதெல்லாம் நடக்க முடியல அப்படின்னா இது வந்து உங்கள் நரம்பை நல்லா பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போனா ஒரு நிமிஷம் சார், எனக்கு வந்து இப்போ வந்து நான் என்டோஸ்கோப்பியே பண்ணியாச்சுங்க சார். இப்போ வந்து என்னால நடக்க முடியாம போய் ரொம்ப காலே எடுத்து வைக்க முடியாம போய் ரொம்ப இதுவாகி எனக்கு அதோட நான் ஒரு பிரபல ஹாஸ்பிட்டல்ல தான் சார் திருச்சியில போயிட்டு அட்மிட் ஆகி என்டோஸ்கோப்பி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. என்டோஸ்கோப்பி பண்ணியாச்சு. சரிங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு மறுநாள் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன் சார். ஓகே. டிஸ்சார்ஜ் ஆகி மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோடனே உங்க சிம்டம் போயிடுச்சா? சிம்டம்ஸ் உடனே போல. ஃபர்ஸ்ட் வந்தாங்க டாக்டர், அப்புறம் நடக்க வச்சாங்க. சரிங்க. அப்புறம் பிசியோதெரபி பண்ண வச்சாங்க. ஓகே. அந்த பிசியோதெரபியை வந்து வீட்ல போயிட்டு டெய்லியும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து சார் இந்த காலோட வலி நார்மல் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. இப்போ எனக்கு 2 நாளா இப்போ ரைட் சைடு கால் லைட்டா அதே மாதிரியே இழுக்குதுங்க சார். ஓகே. ஸோ நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போன வலி நல்லா ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பெயின் வந்திருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமா, வேற இல்ல. அவ்வளோ பெயின், அவ்வளோ ஹெவி பெயின் இல்ல. இந்த லெஃப்ட் சைடு வலிச்ச ஹெவி பெயின் இல்ல. சரி. ஆனா இந்த ரைட் சைடு கால் லைட்டா இழுக்குதுங்க சார். ஓகே. இது வந்துட்டு இப்போ அந்த லெவலில் ப்ராப்ளம் இல்லாமல் 2 ரீசன் இருக்கலாமா? அந்த லெவலில் ப்ராப்ளம் இல்லாமல் வேறு லெவலில் ப்ராப்ளம் இருந்தும் இந்த மாதிரி சாதாரண வலிகள் வரலாம். அண்ட் ரொம்ப ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ண இமீடியட்டாகவே இது வருது அப்படின்னா ரெக்கரண்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா ப்ராப்ளம் இருக்கா நம்ம திருப்பியும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா? இப்போ எனக்கு 10 days டேப்லெட் கொடுத்து திரும்ப எனக்கு வர சொல்லியிருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ 10 days டேப்லெட்டில் இது குறையல அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லதுமா. சரிங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. முதுகு தண்டுவடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க சார். ஸோ நம்மளோட முதுகை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் நிகழ்ச்சியோட தொடக்கத்துலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேக்அவே மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வரிசையாக சொல்ல விரும்புகிற விஷயங்கள்? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெயிட் ரிடக்ஷன். ஓகே. அண்ட் செகண்டு டெய்லி எக்ஸசைசஸ். யோகா வில் பி இந்த முதுகு தண்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு பார்த்தோன்னா யோகாங்க. அது அலோபதி ட்ரீட்மெண்ட் கிடையாது தான், வேறு வகையான ட்ரீட்மெண்ட் தான். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் சரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் சரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கார் யோகா. அண்ட் யோகா மேக்ஸ் யுவர் எவ்ரி 33 டிஸ்க் அண்ட் 33 போன்ஸ் 23 டிஸ்க் மொபைல். ஸோ தட் இது உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டை தரதுனால ஸ்ட்ரெச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு பெயினை ப்ரிவெண்ட் பண்ணும். 3வது லைஃப் ஸ்டைல். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் காசஸ் அதர் இஷ்யூஸ். பட் ஆனால் ஸ்மோக்கிங் காசஸ் டிஸ்க் ஆல்சோ டீஜெனரேட்டட். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒபிசிட்டி, எக்ஸசைசஸ், யோகா, ஸ்மோக்கிங் இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே யூ கேன் ப்ரிவென்ட் பேக் பெயின் அண்ட் யூ கேன் லிவ் வித்தவுட் பேக் பெயின். ஓகே, ஃபைன் சார். இன்ற 1 மணி நேரம் ஃபுல்லாக எங்களுக்கு முதுகு தண்டு வட்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக நன்றி சார். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்குலாம் பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.